வணக்கம் நேயர்களே, வரவேற்பறையில் உங்களை வரவேற்பது ஸ்வாதிஷ்டா மற்றும் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வரவேற்புல பார்க்க போற விருந்தினரை பத்தி சொல்லணும்னா, இவர் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஆள் மட்டும் இல்லைங்க, ஒரு கதை உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான கருவாகவும் இருந்திருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். எஸ், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் திரு பிரேம்குமார் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ முதலே சொன்ன மாதிரி அந்த கதையோட கருவுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான், உங்களோட ஸ்டோரி தான். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அதாவது கடைசி எண்ட் கார்டில் தான் சொல்லுவாங்க இவரோட உண்மையான கதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உண்மையாகவே நடந்துச்சா இல்லை கொஞ்சம் அதுக்கு மேலே நிறைய சினிமாட்டிக் விஷயங்கள் சேர்ந்துருக்கா? இல்லை, உண்மையாக நடந்தது தான். பட் நடந்தது வந்து 2007 கல்யாணத்துக்கு ஒரு 10 days முன்னாடி நடந்தது. பட் அது படமாக எடுக்கும்போது அது ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நடந்து சரியாகலைன்னா என்ன ஆகும் ஓகே அப்படிங்கிறது தான் படம். ஸோ நடந்தது உண்மை தான். நடந்தது. ஸோ அந்த டைலாக் இல்லாமல் கூட அதே டைலாக் நீங்கள் பேசுகிறீங்க? ஆமாம். ஓகே ஓகே சார், இப்போ வந்து சில பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னர், மாஸ் ஹிட் அப்படின்னா வந்து பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிற படங்கள் அப்படின்னு தான் இருந்தது. பட் அந்த பீரியடில் தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் நிறைய படங்கள் வந்தது, ஸ்மால் பட்ஜெட் படம். ஸோ அதை பற்றி உங்களோட வியூ என்ன? என்ன மாதிரி படங்கள் ஓடுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஃபேஷன் மாதிரி தான். இட்ஸ் அ சைக்கிள். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நல்ல கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ஓடும், சில நேரம் இந்த மாதிரி லோ பட்ஜெட் ரொம்ப ஸ்டோரி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் ஓடும், திருப்பி இட் வில் பி அ சைக்கிள். ஒரு மாதிரி வயலண்ட் ஃபிலிம்ஸ் ஓடும். அப்புறம் இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ஃபிலிம்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வெண்ணை தாண்டி வருவாயா மாதிரி சில ஃபிலிம்ஸ் வரலாம். ஸோ இதுதான் அதுதான் கிடையாது. என்னென்னா அப்போ இருக்கிற டேரக்டர்ஸோட மென்டாலிட்டி தான் நமக்கு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதர்வைஸ் ட்ரெண்டுன்னு ஒன்றும் கிடையாது. மக்களோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான படங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு சுவாரஸ்யமாக இருக்கணும், அது ஒன்று தான். ஸோ கதை தான் இம்பார்ட்டன்ட். ஆமாம்மா, ஏன்னா பாட்டே இல்லாத படங்கள் ஓடி இருக்கு. யுத்தம் செய் மாதிரி படத்தில் பாட்டே கிடையாது. நான் மாதிரி படங்களில் பார்த்தீங்கன்னா காமெடி கிடையாது. இந்த படத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃபைட்டே கிடையாது, நடுவில் கொஞ்சம் பாருங்கள். ஆனால் இது எல்லாம் இருக்கிற படங்கள் ஓடுறதில்ல. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் தேட்டரில் நீங்கள் அந்த ஒரு 2.5 hours நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும். அது ஒன்று தான். அது நீங்கள் என்ன மாதிரி ஸ்டோரிஸ் வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாமே இங்கே ஓடுது. அந்த கல்ச்சருக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. காரணம் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஓடும். ஸோ கதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அஸ் அ சினிமாட்டோகிராஃபராக வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டேரக்டர் கதை சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ சினிமாட்டோகிராஃபர்கிட்ட கதை சொல்லணும்னா ஷார்ட்ஸ் எப்படியெல்லாம் வைக்கணுன்றதுக்காக அந்த ஃபுல் கதையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த கதை நல்லா இருந்தால் நீங்கள் அதுக்கு ஒத்துப்பீங்களா, இல்லை இதில் டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸ் நம்மளுக்கு வேலை அதிகம் இருக்குது அப்படின்ற விஷயத்துக்காக நீங்கள் ஒரு படத்தை ஒத்துப்பீங்களா? கதை தான், என்னை பொறுத்த வரைக்கும் கதை தான். ஆக்சுவலாக கொஞ்சம் விஷுவல் சேலஞ்ச் இருந்தால் தான் பண்ணணும்னு இருக்க கேமராமேனும் இருக்காங்க, அது தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தே ஹேவ் டு எலிவேட் டு த நெக்ஸ்ட் லெவல். பட் எனக்கு வந்து ஒரே விஷயந்தான். எப்படி நம்ம சின்ன வயசில் ஒரு கதை கேட்போம், மறுநாள் அதே கதையை நம்ம பாட்டி சொன்னாங்கன்னா நமக்கு போர் அடிக்கும், வேறு கதை சொல்லுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் எனக்கு கதை தான். ஸோ அந்த கதை டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கான விஷுவல் சேலஞ்சை வந்து நான் இல் கிரியேட். ஓகே, இப்போது இந்த கதை வந்து உங்களை பேஸ் பண்ணி எடுத்தது. ஸோ அப்போ வந்து இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தப்போ நீங்கள் ஏன் நடிக்க வரல? பிகாஸ் தன்னுடைய ஒரு லைஃப் ஸ்டோரியை வந்து உங்களை விட பெட்டராக யாராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஏன் நீங்கள் நடிக்கல அந்த படத்தில்? நடிக்கிறதுக்கு வந்து மெயினாக ஒரு விஷயம் தேவை, என்னென்னா நடிப்பு வரணும். அது எனக்கு வராது, முதல் விஷயம். இன்னொன்று, அதை நடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஆக்டர் கிடச்சிட்டாரு, அதனால் அந்த தாட்டே போகல. இன்னொன்று, விளையாட்டாவது ஒரு தடவை பேசணும். ஏன்னா அந்த சரஸ் கேரக்டரை ஒரிஜினல் அதாவது ரியல் லைஃப் சரஸ் நடிக்க வைக்கிறதா பிளான் பண்ணோம். பக்ஸ் ரியல் லைஃப் பக்ஸ் தான் நடித்தார். ஸோ அந்த 2 பேர் நடிக்கலான்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கும்போது சும்மா விளையாட்டாக யாரோ கேட்டாங்க, ஏன் மீதி 2 கேரக்டரையும் டேரக்டரையும் என்னையும் நீங்களே நடிச்சிடக்கூடாதுன்னு. நாங்கள் 4 பேரே நடிச்சிடலாம், ஆனால் நாங்கள் 4 பேர் தான் படத்தை பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு நடிப்பு வராது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு நடிகன் ஆயிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. உங்களுக்கு நடிக்க வந்திருந்தா நடிச்சிருப்பேன், சுத்தமாக வராது. இந்த கதை எப்படி உருவாச்சு சார்? அதோட ப்ராசஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். என்னென்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 3-4 years இருக்கும். டைரக்டர் பாலாஜிக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு சேலஞ்ச் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா பாலாஜி ஒரு கதை எழுதும் போதும் எதர் பட்ஜெட்னாலேயோ இல்லை அந்த கதையோட ஜானர்னால ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும், யார்ட்டையும் போய் சொல்ல முடியாமல் இருந்தது. ஆனால் எல்லா ப்ரொடியூசரும் சொன்னது என்னென்னா, லோ பட்ஜெட்டில் ஒரு படம், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படம் பண்ணிங்க, அதுவும் காமெடியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுறோன்னு ப்ரொடியூசர்ஸ்லாம் சொல்லி இப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரும்போது யோசிச்சிட்டே வந்திருக்கான், லோ பட்ஜெட்டில் பண்ணணுன்னா முதல்ல நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கக்கூடாது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது, மினிமம் கேரக்டர்ஸ் மினிமம் லொக்கேஷன்ஸ். அப்படின்னா நம்ம லைஃப்பில் அப்படி சுவாரஸ்யமாக என்ன நடந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தான். ஸோ அப்போ சரி, இவனுக்கே லைஃப்பில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வரும்போது யோசிச்சது தான். லிட்டரலாக வேளச்சேரி டு கேகே நகர் வரும்போது அந்த டிஸ்டன்ஸில் யோசிச்சது.
கதையை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock சொல்ல ஆரம்பித்தான். ஒரு 1 o'clock வரைக்கும் கதை சொன்னான். நல்லா பால்கனியில் உச்சி வெயிலில் உட்காந்து கேட்டோம். அவ்வளோ நல்லா இருந்தது. அப்போ என்ன மிஞ்சி போனால் ஒரு 40 scenes அவ்வளோதான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. உடனே சரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். பட் அதுக்கப்புறம் உண்மையாக சொல்லப்போனால் எங்களுக்கு இந்த ஜென்ரலாக சினிமாவில் பார்க்குற ஸ்ட்ரகிள்லாம் இல்லை. ஏன்னா அதில் நடித்த பக்ஸ் வந்து ஹீஸ் ஆல்சோ டைரக்டர். பேசிக்கலி பக்ஸ் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி வச்சுருந்தார் டைரக்ட் பண்ணுறதுக்கு. பட் அந்த ப்ரொடியூசர் வந்து அப்போ இல்லை உங்களுக்கு 2 crores ஆகுது, எனக்கு ஒரு 1 crore பண்ணுற மாதிரி படமாக இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே இந்த கதை இப்போ 1 crore தான் பட்ஜெட். ஸோ 1 crore பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை போய் சொல்ல சொன்னோம். ஸோ இந்த கதை சொல்லி 3வது நாள் கமிட் ஆகிட்டோம். 5வது நாள் ஆஃபீஸ் போட்டாச்சு. அப்புறமா ஒர்க்கு தான் ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டோம் பொறுமையாக பிளான் பண்ணுறதுக்கு. ஆமாம், அதர்வைஸ் இட் வாஸ் அ ஈஸி கோ. ஸோ இப்போ இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து அவங்க விஸ்காமோ இல்லை டிஎஃப்டி எல்லாம் படிச்சு தான் வராங்க. பட் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய படித்த டெக்னீஷியன்ஸ்ன்றது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபர், இப்போ உங்களை ஒரு அசிஸ்டன்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஸோ எதை பேஸ் பண்ணி எடுப்பீங்க? ஃபஸ்ட்டு அவர் படிச்சிருக்கணும் எடுப்பீங்களா, இல்லை இவனை வச்சு நம்ம வந்து வேலை வாங்கலான்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தோணணும்? ஆக்சுவலாக குவாலிஃபிகேஷன் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா என்னோட அசிஸ்டண்ட் 6th standard படித்த ஒரு அசிஸ்டன்ட் கூட என்கிட்ட இருந்தான். பேசிக்கலாக டிரைவர். பட் அவன் படம் பண்ணிட்டான். இப்போ சொல்லப்போனால் 3 படம் பண்ணிட்டான். அதில் ஹீஸ் வெரி டேலண்டட். ஸோ பார்க்குறது வந்து ஒன்று தான். நான் அசிஸ்டண்ட்டாக என்ன சேர்த்துக்கிட்ட கேமராமேன் பார்த்ததும் அதுதான். என்னென்னா ஆப்டிடியூட். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி உண்மையாகவே வந்து நீங்கள் அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கணும், எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் அப்படின்னு இருக்கணும். ஸோ சும்மா ஒரு மாதிரி இன்னும் டவுட்டாக இருக்கிறது வந்து சினிமாவுக்கு அது செட் ஆகாது. இதுதான் எனக்கு ஆப்ஷனே கிடையாது, நான் வேறு எதுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க தான் இதுக்கு வரவே முடியும், சர்வே பண்ண முடியும். ஏன்னா லைக் எவ்ரி மூவி இட் வில் பி அ சேலஞ்ச். ஸோ அந்த லெவலுக்கு அந்த டிட்டர்மினேஷன் இருக்கிற யாராக இருந்தாலும் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கீங்க, பட் ஆனால் ஒரு ரைட்டராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க. அந்த ட்ரான்சிஷன் எப்படி நடந்தது? எனக்கே தெரியல. ரைட்டிங் இன்ட்ரெஸ்ட் தான் இருந்தது. ஒரு டிஎஃப்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் ரைட்டிங் இன்ட்ரெஸ்ட் தான் இருந்தது. ஸ்கிரிப்ட் ரைட்டராக போகணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் பேரலல் இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னா ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஃபோட்டோகிராஃபினா நான் மூவிஸ்குள்ளே வர்றது என் பிளானாக இல்லை. நேஷ்னல் ஜியோகிராஃபியில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக போகணும் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கான எல்லா எஃபர்ட்ஸ் போயிட்டு வைல்ட் லைஃப் தான். மனுஷங்களை பற்றி இன்ட்ரெஸ்டே கிடையாது, மிருகங்கள்கிட்ட தான் போகணுன்னு ஆசை. அதுக்கு இது பண்ணி நான் வைல்ட் லைஃப் கேமராமேன் நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கெலாம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அல்ஃபோன்ஸ் ராய்னு, அவர்கிட்ட போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணி ஒரு 6 years கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ பயங்கர ஒரு அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது. பட் அப்படியே அது போயிட்டு இருக்கும் போதே பேரலெல்லாம் மூவிஸ்லேயும் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிது.